ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1098. இங்கு அழுகிய வாழைப்பழம் எனும் அதிசய கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் சந்த் துக்காராம் மகாராஜ் தினமும் கீர்த்தனம் செய்வார். அதாவது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது பல பல பாடல்கள் புனைந்து பாடுவார். அவரது பக்தி கீர்த்தனங்களை கேட்க ஏராளமார் கூடுவார்கள். எளிமையான மொழியில் அவர் விட்டலனை பகவானை பாடுவார். ஏராளமானோர் வாங்கி பாடுவதோடு நாள் முழுவதும் வேலை செய்யும் போதும் அவரது அபங்கங்கள் அவர்களது நாக்கை விட்டு அகலாது. ஒரு மகாத்மாவின் முன்னிலையில் மனம் அடங்குவதால் அவர் முன்னாலே சென்றதும் மனதில் சாந்தி ஏற்பட்டுவிடும் ஆகும். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் ஒரு தனவந்தர் துக்காராம் மகாராஜை பற்றி கேள்விப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து விடுபடுவதற்காக அவரது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அவர் சென்ற சமயம் துக்காராம் மிக மிக உருக்கமாக திருநாம சங்கீர்த்தனமாக பகவான் கிருஷ்ணர் மீது பாடி ஆடி செய்து கொண்டு இருந்தார். செல்வந்தர் போன காரியத்தை மறந்துவிட்டு தன்னையும் மறந்து துக்காராம் மகாராஜின் மதுரகரமான குரலிலும் கீர்த்தனத்திலும் ஈடுபட்டார். சத்சங்கம் முடிந்துவிட்டது. அனைவரும் சென்று விட்டார்கள். இப்பொழுது இந்த செல்வந்தர் துக்காராமின் அருகில் சென்று வணங்கினார். இவ்வளவு அற்புதமான ஒரு மகானை தரிசிப்பது அரிது ஆகும். இவரிடம் உலக வாழ்க்கையை பற்றி கேட்பது நல்லது கிடையாது என நினைத்தார். எனவே எனக்கு ஞானம் வேண்டும், அனுக்கிரகம் செய்யுங்கள் என கேட்டார். அவர் கேட்ட விதத்தை பார்த்து துக்காராமால் எதுவும் சொல்ல முடிய கிடையாது. அவருக்கு அனுக்கிரகம் செய்ய நினைத்து அங்கும் இங்கும் பார்த்தார். பக்கத்தில் அழுகி கருத்து போன ஒரு வாழைப்பழம் இருந்தது. அதை எடுத்து அவரிடம் கொடுத்து தலை அசைத்தார் அவர். இப்போது செல்வந்தருக்கு சப்பென்று ஆகிவிட்டது. ஞானத்தை கேட்டால் ஏதோ ஒரு மந்திர உபதேசம் செய்வார் என பார்த்தால் அழுகிய வாழைப்பழத்தை கொடுத்து விட்டாரே என மிக மிக கோபமாக வந்துவிட்டது அவருக்கு. நமது கௌரவத்தை விட்டுவிட்டதால் இப்படி ஆகிவிட்டது என வருந்தினார் செல்வந்தர். இருந்தாலும் அதை வாங்கி கொண்டு வெளியில் வந்து விட்டார். அதை பார்க்க தன்னை அவமானப்படுத்திவிட்டதாக நினைத்து கோபம் அதிகமாகிவிட்டது. வாசல் அருகே வந்ததும் தூக்கி போட்டு விடலாம் என நினைத்தார் அந்த வாழைப்பழத்தை. இப்படியாக இருக்கும் சமயம் அப்போது அங்கு ஒருவர் சாக்கடையை சுத்தம் செய்து கொண்டு இருந்தார். அவரிடம் அந்த அழுகிய வாழைப்பழத்தை கொடுத்து விட்டார் இவர். சாக்கடையை சுத்தம் செய்பவருக்கோ நல்ல பசி. வினயத்தோடு அதை வாங்கி கொண்டு உடனே சாப்பிட்டு விட்டார். அவ்வளவுதான். அந்த கணமே சாக்கடை அள்ளுபவருக்கு ஞானம் சித்தித்து விட்டது ஆகும். அங்கேயே பகவான் கிருஷ்ணரே புகழை பாட ஆரம்பித்து விட்டார். பல பாடல்கள் பாடினார் அவர். இப்பொழுது அப்படியே அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் பகவான் கிருஷ்ணரை வணங்கி பாட ஆரம்பித்து விட்டார். அவர் பெயர் சாந்தீஸ்வர மகாராஜ் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு தூய மகாத்மாவின் கடாட்சம், ஸ்மரணம், ஸ்பர்ஷம் இவற்றாலே ஒரு பொருளுக்கு மகத்துவம் வந்துவிடுகிறது. மேலும் குரு அனுக்கிரகம் செய்ய ஒரு பொருளும் தேவை கிடையாது. அழுகிய வாழைப்பழம் கூட ஒன்றின் மூலமாக கூட ஆன்மீக ஞானத்தை அவரால் கொடுத்து விட முடியும் என்பதை இந்த வரலாற்றில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் என்பது நமக்கு ஒரு பாடமாக அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்